நம்ம வந்து இப்ப சிஎஸ்கே vs ஆர்ஆர் மேட்ச் முடிஞ்சிருக்கு. இப்ப அதுக்குள்ள டீப் டைவ் போயி இது பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் லைட் ஹார்ட்டடா பேசிடலாம். அ டேனி ப்ரோ இப்போ கொஞ்ச நாளா உங்க டான்ஸ் ஸ்டெப் தான் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு. கூஃபி ஆமாங்க ஜென்னிங் ப்ரோ. கூட அவர்ட்ட போயிட்டு ஏதாச்சும் ஒரு புஷ் அப் சேலஞ்ச் அந்த மாதிரி ஏதாவது போட வேண்டியது தானே ப்ரோ? எதுக்கு நீங்க செஸ் சேலஞ்ச் போட்டீங்க 1v1? நான் தான் ப்ரோ தேவையில்லாம சும்மா கூப்பிட்டேன். அப்படியே அ போய் மாட்டிக்கிட்டேன். நாங்கலாம் விரக்தியில இருக்கோம். இப்ப நீங்க அந்த டான்ஸ் ஆடி தான் எங்கலாம் குஷிப்படுத்தணும்னு நினைக்கிறேன். வெங்கட் ப்ரோ எனக்கு ரொம்ப நாளா இந்த சிஎஸ்கே ஃபேன்ஸ் சில மனுமட்டி ஃபேன்ஸ்லாம் இருக்கானுங்களா, அவங்கலாம் பேசிட்டு இருந்தானுங்க. எப்படின்னா, எங்களுக்கு டெத் ஓவரே தேவையில்லடா. நாங்க வந்து பவர் பிளேலயே முடிச்சுருவோம். பவர் பிளேலயே முடிச்சுருவோம்னு சொன்னானுங்க. அது என்னங்கிறது அப்ப எனக்கு புரியல. இன்னைக்கு எனக்கு புரிஞ்சது ப்ரோ என்ன கரெக்ட்டான்னு. டெத் ஓவரே போடலையே நம்ம தான். சீக்கிரம் அவனுங்க தான் 10 ஓவர் 12 ஓவர்ல மேட்ச முடிச்சுட்டு போயிட்டானுங்க. இந்த ஃபேன்ஸ்ட்ட இருந்து வீடியோ எடுத்து இந்த சிஎஸ்கே பேஜ்ல அப்லோட் பண்ணி, இந்த வருஷம் கப்பு நமக்கு தான். சிஎஸ்கே ஹஸ் நெவர் ஹேட் அ ஸ்ட்ராங் பவுலிங், டெத் பவுலிங். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கப்பு நமக்கு தான். டேய் தலையா அடிச்சிட்டு இருந்தோமேடா. கியூ போடுறதே பெருசு, கியூ போடுறதே பெருசுன்னு தலையா அடிச்சிட்டோமேடா. அதாவது உண்மைய பேசுறவன்லாம் விட்டுருவானுங்க ப்ரோ. எவன் வந்து இப்படியே இந்த பட்டர தடவி, நெய்ய தடவி எவன் வந்து நல்லா நாசூக்கா கழுவி விடுறானோ, அவன் தான் அவனுக்கு இவங்களுக்கு புடிச்சிருக்கு. சரி கட்டிட்டு அழுங்க அவ்வளோதான். ஒண்ணும் பண்ண முடியாது. இதுதான் நடக்கும் கடைசியில. என்ன இல்ல. பண்றது? டேனி என்ன தெரியுமா பார்க்குறாரு? இவனுங்க என்ன எடுத்தோனே கலவரம் பண்றான்னு தெரியாம இந்த வீடியோ கொண்டு அப்படின்னு இல்ல, இல்ல. அப்படியே இல்ல. இன்னைக்கு நான் இன்னைக்கு நினைக்கிறதா கலவரம் பண்றது பேசுறீங்க. சிஎஸ்கே பேசுங்க. தான். இந்த அல்லக்கைங்க மேட்டர பத்தி நம்ம ஸ்பெசிஃபிக்கா கவர் பண்ணுவோம் ப்ரோ. நான் ஃபர்ஸ்ட் இந்த மேட்ச் ஒரு இன்ட்ரோ குடுத்துர்றேன். ஸோ டுடே மேட்ச் வந்து கவுஹாத்தில நடந்துச்சு. ஸோ ஏற்கனவே ரெயின் வந்து இருந்ததுனால கவர்ஸ் போட்டு வச்சிருந்தாங்க. இட் வாஸ் ஹெவிலி டாஸ் டிபெண்டன்ட். டாஸ் ஜெயிச்சு சேஸ் பண்றவங்களுக்கு தான் பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. பிளஸ் வந்து அதே மாரி தான் ஃபர்ஸ்ட் நம்ம பேட்டிங் பிடிக்கிறப்ப தேர் வாஸ் சோ மச் மூவ்மெண்ட் இன் த பால். நெறைய ஸ்விங் ஆயிட்டு இருந்துச்சு. இது எல்லாமே இருந்துச்சு. வி ஹேட் அ ஸ்ட்ரெய்ட் அவே டிஸ்அட்வான்டேஜ் பிகாஸ் யூ ஆர் பேட்டிங் ஃபர்ஸ்ட். ஸோ டாஸ் லூஸ் பண்ணிச்சு. இட் வாஸ் அ வெரி வெரி பேட் டாஸ் டு லூஸ். ஸோ அங்கருந்து இந்த மேட்ச் வந்து ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. பட் வாட் ஃபாலோட் வாஸ் அ வெரி பேட் டிஸ்ப்ளே ஆஃப் பேட்டிங். இப்பதான் ஒரு சின்ன ஷார்ட்ஸ் கூட நான் போட்டிருந்தேன். எப்படின்னா லைக் அ ஒரு டாட் பால் ஆவுது, பால் ரொம்ப மூவ் ஆகுதுன்னா, யாருமே விக்கெட்ட பேக் பண்ணலாம். நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து அடுத்து கொண்டு போலாம் மேட்ச. ஒரு 180 கொண்டு போலாம் ஸ்லோவா அப்படிங்கிறது யாருமே யோசிக்கல. அவங்க எடுத்த நீங்க அவங்களோட ஷாட் செலக்ஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹேஸ்ட்டா தான் ஆடுன மாரி இருந்துச்சு. நீங்க வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் அவுட் ஆனது பாருங்க. 3 பால் டாட் பால் வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சர் போடுவான். அப்படியே விரிச்சுக்குவான். ஸ்டிக் எல்லாம் விரிச்சு அடிக்க போவான். அவன் சொருகி விட்டான் யாக்கரு. ஜோஃப்ராஸ் எதுக்காக அந்த பால்ல ஜடேஜாக்கு ஸ்வீப் ஷாட் அக்ராஸ் த லைன் போய் ஆடுனான்னு தெரியல. அதே மாரி டூபே வந்து ஜஸ்ட் ஒரு 6 அடிச்சிருப்பாப்ல. டீமோட சிச்சுவேஷன் என்ன? 6 அடிச்சிருப்பாங்க. அந்த டைம்ல வந்துட்டு அவர் இன்னொரு 6 போக பாப்பாரு 2 பால்லயே. சோ இதெல்லாம் வந்து என்ன மெயினா காட்டுதுன்னா, நம்ம டீம் இன்னொன்னு இல்ல. எல்லாருமே அந்த நம்ம ஆளு சஞ்சு சாம்சன் நிஜமாலே இந்த வருஷத்துக்கான 4 மேட்ச் நான் ஆடி முடிச்சிட்டேன்ட்டாரு. அவ்வளவுதான். இதுக்கு மேல மை தீர்ந்து போச்சு மாமே மீன் தான். இல்லன்னு தான் நெனைக்கிறேன். இது இல்ல ப்ரோ. நீங்க நீங்க போன வீடியோலயே சொன்னது உண்மதான். சி சஞ்சு சாம்சன் அந்த வேர்ல்ட் கப் எண்டிங் அப்ப பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணாரு. பட் என்னன்னா, வி ஷுட் ஆல்சோ டேக் இன் மைண்ட் சஞ்சு சாம்சன் இஸ் நாட் கன்சிஸ்டன்ட். ஹி வில் நாட் டெலிவர் கன்சிஸ்டன்ட் ரிசல்ட்ஸ் ஃபார் இட். ஹி வில் கிவ் யூ ரிசல்ட்ஸ், குட் ரிசல்ட்ஸ் நவ் அண்ட் தென். பட் கன்சிஸ்டன்ட் ரிசல்ட்லாம் நீங்க வந்து சஞ்சு சாம்சன் எதிர்பார்க்கவே முடியாது. இது வந்து நீங்க வந்து ஸ்ட்ரெய்ட்டாவே உங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. அண்ட் இதுக்கு காரணம் என்னன்னா, லேக் ஆஃப் பவுலிங் தான் ப்ரோ. இவனுங்க என்ன சொல்றானுங்க, பவுலிங்கே தேவையில்ல. நாங்க வந்து சேர்த்து அடிச்சுப்போம்னு சொல்றானுங்க. இதுக்கு முன்னாடி 2 மேட்ச் நடந்துச்சு. மும்பை மேட்ச், ஆர்சிபி மேட்ச். 2 மேட்ச்மே பவுலிங்னால தான் ப்ரோ ஜெயிச்சாங்க. பேட்டிங்னால அவங்க ஜெயிக்கல. நீங்க ஆர்சிபி பாத்தீங்கன்னா, வந்து ஜேக்கப் டஃபி வந்து போடுவான் பவர் பிளேலயே. 4 ஓவர் ஸ்ட்ரெய்ட்டா போட்டான் ப்ரோ வந்துட்டு. ப்ரோ சொருகுன்னு சொருகி எனக்கு எடுத்து அ நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு வந்து நீங்க ஜேக்கப் டஃபி எடுக்கலன்னுலாம் எனக்கு ஆதங்கம் இல்ல. பிட் கூட பண்ணல. ஹவ் டம் கேன் யூ பீட் நாட் ஈவன் பிட். அவன் பேஸ் பிரைஸ்ல எடுத்திருக்கான்டா ஒருத்தனை. நீங்க வந்து ட்ரை கூட பண்ணலடா. என்னோட கம்பேரிசன்லாம் வந்து ஜாக் ஃபோல்க்ஸோட தான். நீங்க அவன எடுத்ததுக்கு தாராளமா எடுத்திருக்கலாமே. அதாவது இவனுங்க ஆக்ஷன்ல ஃபுல்லா ஒழப்பிட்டானுங்க ப்ரோ. ஒழப்பிட்டு வெளிய வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, நீங்க சொன்ன மாரி தான் ஒரு 4 அலக்கை வச்சிருக்கானுங்க. அந்த 4 அலக்கைங்களும் வெளிய போயிட்டு, ஜி 6த் கப்பு நமக்கு தான். வருவா. இன்னும் 2 மேட்ச் விடுங்க. ஒருத்தர் வருவாரு. டேய் இப்படிதான்டா என் தலைவன் 2008ல அங்க போனப்போ, இங்க இல்ல வந்தப்போ இன்னைக்கே அதெல்லாம் ஆரம்பிச்சிட்டானுங்க. இன்னைக்கே என்ன ஆ? தெரியுமா 2021ல ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்துட்டோம். ரிசல்ட் 2021 கப்பு. 2023 ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்துட்டோம். 2023 இல்ல. கப்புன்னு இன்னைக்கே அதாவது ஆரம்பிச்சிட்டானுங்க. என்னன்னா டேனி என்னன்னா, இந்த சீசன் கூட ஜெயிக்கலாம். நான் என்ன சொல்றேன், ஏதோ ஒரு அதிசயம் நடந்து இந்த சீசன் நம்ம கப்பே அடிக்கிறோம்னு கூட வச்சுக்கோ. அத நான் இல்லவே சொன்னேன். யூ கான்ட் டிஸ்கிரெடிட். அது எதனாலனா, பிகாஸ் ஈவன் வித் ஆல் த கன்ஃப்யூஷன்ஸ் யூ டிட் இன் த ஆக்ஷன் எல்லா ஃபெயிலியர்ஸையும் தாண்டி, இருக்கிற பிளேயர்ஸ் ஸ்டெப் அப் பண்ணி எக்ஸ்ட்ரார்டினரியா டெலிவர் பண்ணா மட்டும் தான் பண்ண முடியும். பிகாஸ் ஆமா. பிளேயர்ஸ் ஆர் ஃபைட்டர்ஸ். ஸ்போர்ட்ஸ் பெர்சன் எப்பயுமே ஃபைட்டர். அவன் வந்து நீ சொதப்புனா தான் அவன் அத சரி பண்ண பார்ப்பான். புரியுதுங்களா? பட் யூ கேன் டிஸ்ரிகார்ட் வாட் கைண்ட் ஆஃப் ஃபெயிலியர் யூ ஹவ் டன் இன் த ஆக்ஷன். இத வந்து டிஸ்ரிகார்ட் பண்ணிட்டு டைரக்ட்டா போயிட்டு ஒரு ஃபேக் எக்ஸாக்ட்லி ஆப்டிமிசம் குடுக்குறாங்க. எக்ஸாக்ட்லி என்ன ஒரு ஃபேக் பாயிண்ட்னா, இப்போ ஆப்டிமிசம் செல் பண்றாங்க.
இப்போ சையத் சொன்ன மாரி இப்ப நம்ம குவாலிஃபை அண்ட் ஆகி ஜெயிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. ஆனா இருக்கு. ஒரு மேட்ச் தான் முடிஞ்சிருக்கு. ஆப்வியஸ்லி இன்னும் 13 மேட்ச் இருக்கு. அப்புறம் பிளே ஆஃப் அதெல்லாம் இருக்கு. பட் இதெல்லாம் நடக்கணும்னா என்னென்ன நடக்கணும்னு நான் சொல்றேன். யாருமே இன்ஜூர் ஆகக்கூடாது. எல்லாருமே பெர்ஃபெக்ட் ஃபார்ம்ல இருக்கணும். எந்த ஒரு மிஸ்டேக்க சரி பண்ற லெவலுக்கு இன்னொரு இன்னிங்ஸ் இருக்கணும். மிஸ்டேக்லெஸ் சீசனா இருந்தா மட்டும் தான் நம்மளால இப்ப முடியுமே தவிர 1, 2 இடத்துல ஸ்லிப் அப் ஆயிட்டோம்னாலும் மேட்ச் முடிஞ்சது. பட் அண்ட் தட் வில் டெஃபினெட்லி ஹேப்பன் பிகாஸ் ஆல்ரெடி பிரேவிஸ் இஸ் இன்ஜூர்ட். ஸோ யூ கேனாட் எக்ஸ்பெக்ட் எவ்ரிதிங் டு கோ ரைட். ஏதாவது ஒன்று தப்பு நடக்க தான் செய்யும். அதெல்லாம் நீங்க வந்து சரி பண்றதுக்கு நீங்க ஆக்ஷன்ல போய் டீம் எடுத்துட்டீங்கன்னா இல்ல. அதான் உண்மை. அதான் வந்து எனக்கு வயிறு எரியுது ப்ரோ. இங்க பாருங்க. இப்ப இவன் பாருங்க படிக்கலுக்கு பேக்கப் வெங்கடேஷ் ஐயர் வச்சிருக்கான். ஜேக்கப் டஃபிக்கு பேக்கப் இவன் ஆசலோட்டுக்கு பேக்கப் ஜேக்கப் டஃபி எடுத்து வச்சிருக்கான். நீ என்ன பண்ணிருக்க பேக்கப் பிளேயரை மெயின் பிளேயர் வச்சு பேக்கப் பிளேயர் வடிவேல் பாலாஜிக்கு 2 போறவனா நீ மெயின் பிளேயர் வச்சு ஆடிட்டு இருக்க டீம்ல. இதான் ஊ லட்சணம். நீ அந்த அளவுக்கு ஸ்பென்சர் ஜான்சன் அடுத்த மாசம் தான் வராரு. இன்ஜூரி பிளேயருக்கு அதாவது இன்ஜூரி பிளேயரை சைன் பண்ணிட்டு பெரிய ஃபயர் வேர் விட்டுட்டு இருக்கானுங்க. வாவ் கிரேட் அடிஷன் டு சிஎஸ்கே பவுலிங் லைன். சிஎஸ்கே கமெண்ட், அதாவது உங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய ரேஜ் பைட் என்னன்னா சிஎஸ்கே டீம் போடுற போஸ்ட்ல போய் கமெண்ட்டை மட்டும் வாசிங்க. டீம்ல நடக்கிறதுக்கும் இவனுக்கு போடுற கமெண்ட்டுக்கும் சம்பந்தப்பட்டே இருக்காது. இஷ்டத்துக்கு கமெண்ட் போட்டுட்டு இருப்பானுங்க. அதாவது சென்னை கிரவுட் ஹிஸ்டாரிக்கலி பி நோன் டு பி நாலேஜபிள் கிரவுட். அதை மொத்தமா மலுமட்டி ஆக்க வேண்டியது இந்த சிஎஸ்கே பிரான்சைஸ் பண்ணிட்டு இருக்கு. ஆக்சுவலா இந்த இவனை விட்டு யாரு ருத்ராஜ் கைக்வாட விட்டு காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு காத்து அதை இங்கிலீஷ்ல டப் பண்ணி சொல்லியிருக்கானு ப்ரோ. கேஜிஎஃப்ல வரத அவன் சொல்லிட்டு இருக்கான் ப்ரோ. அந்த டைலாக உட்காந்துக்கிட்டு யாருமே தலைய கூட அடுத்த வருஷம் நாங்க ஜெயிப்போம்லாம் சொன்ன கிடையாது. இவள் கம்பேக் ஸ்ட்ராங்கன்னு தான் சொன்னார் 2020. அவரு சொன்னா பண்ணுவாரு. நான் கப் அடிப்பேன்னு சொன்னாலும் பண்ணுவாரு. அது தலை. நீ என்ன பண்ண ஓகேங்க டீசெண்டா ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுப்போம்னு சொன்னோம். அதான் அப்புறம் 4 அல்லகைங்களை விட்டுட்டு இப்ப என்ன தெரியுங்க அடுத்த சொல்றானுங்க. அதே அல்லகைங்க இந்த மாதிரி கஷ்டமான நேரத்துல தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்க. கஷ்டமான நேரம் தெரியாம தப்பு நடந்து கஷ்டமான நேரம் வந்துச்சுன்னா பரவாயில்ல. இது திட்டமிட்ட சதி. இதுக்கு நான் எதுக்கு சப்போர்ட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது திட்டமிட்ட சதி. ஆக்ஷன்ல நீ உழப்பிட்டு வந்துட்டு வந்து சப்போர்ட் பண்ணணும். நான் என்ன மையத்துக்கு சப்போர்ட் பண்ணணும்? டெம்ப்ளேட் வச்சுக்குவானுங்க ப்ரோ. எடுத்த உடனே செம்ம ஓபியமா விற்பானுங்க. ஒரு 4 பேரை விட்டு லாஜிக்கே இல்லாம இந்த கப்பு நம்மளுக்கு தானே பேச விட்டுருவானுங்க. விஜய் சங்கர் எடுத்தது கூட அப்படிதான் பேசிட்டு இருந்தானுங்க. கடைசியா ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா கஷ்டமான நேரத்துல நம்ம என்னைக்குமே கூட இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லையா ஃபைனலே அவன ஒரு பலியாட தேடுவானுங்க. கேதார் ஜாதவ் மாதிரி அவனா மாட்டினான்னு இருக்கீங்களா பக்காளி அவனை போட்டு தாலி ஏத்துருவானுங்க. அப்ப இப்போ வந்து இந்த டைம் எனக்கு தெரிஞ்சு ருத்ராஜ் அவ்வளவு முடிஞ்சான்னு நினைக்கிறேன். ருத்ராஜ் கைக்வாட் அண்ட் சஞ்சு சாம்சன் வந்து ஆர் நோன் டு பி வல்னரபிள் டு பேஸ் தான். ருத்ராஜ் கைக்வாட் இஸ் கெட்டிங் 18 crores and he should definitely step up, to be very honest. At this point of time, inexcusable. நீங்க வந்து இந்த தலையில கட்டுற அதெல்லாம் அப்புறம் நம்ம பேசலாம். எஸ், he is not completely at fault, I agree. பட் அவன் வாங்குற 18 crores-க்கு he should be like a Phil Salt level opener, to be very honest. And he should be flexible enough to fix the innings when something goes wrong. He should not throw away his wicket like this, and he should improve his pace game. There is no excuse for this. லெஃப்ட் ஆர்ம் சீமருக்கான வீக்னஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து இன்னும் சொல்லிட்டு இருக்க கூடாது. he should definitely correct இந்த லெஃப்ட் ஆர்ம் Definitely he should improve his game. எனக்கு என்ன தெரியுமா ப்ரோ, why I am not very critical about ருத்ராஜ்னா இதுல பெரிய ஓட்டை. ஓகே இவன் இந்த மேட்ச் அடிக்கலாம் அடுத்த மேட்ச் அடிச்சிருவான். பட் அவன் அடிச்சா மட்டும் இந்த டீம் கரெக்ட் ஆயிருமா? அதுதான் என்னோட கேள்வி. இன்னொன்னு என்ன, இவனை திட்ட போற கேப்ல இவனுங்கெல்லாம் தப்பிச்சிடறானுங்க ப்ரோ. எல்லா வருஷமும் இந்த மாதிரி ஒருத்தனை புடிச்சிடறானுங்க. புடிச்சிட்டு இந்த திங்க் டேங்க் எல்லாம் தப்பிச்சிடறானுங்க ப்ரோ. அதுதான் ப்ரோ எனக்கு கடுப்பாது. அதனாலதான் டைவர்ட்டிங் அவே ஃப்ரம் நம்ம 4 வீடியோ நம்ம 4 வீடியோ திங்க் டேங்க் திட்டிட்டு இருக்கோம் ப்ரோ. இதுல கடைசியில மிச்சம் ஆனது என்னன்னா தெரியுங்களா, காமன் ஆடியன்ஸ் எல்லாம் சாக் ருத்ராஜ் ஏன்டா ஃப்ளம்மிங். அதாவது இப்போ ஒண்ணு கிடையாது ப்ரோ. நீ ஏன் தெரியுமா ஊரில் பட்டேல் ஆடல? லாஜிக்கல் ரீசன் என்ன தெரியுங்களா? பிரசாந்த் தீர் இன்ஜூர்டு சரிங்களா. ஊரில் பட்டேல் ஆர் கார்த்திக் சர்மா. ஊரில் பட்டேல் ஆல்ரெடி 3 மேட்ச்ல 2 மேட்ச் நல்லா ஆடி இருக்கான். விட்டா நல்லா அடிப்பான்னு தெரியும். அவனுக்கு மீறி எதுக்கு தெரியுமா கார்த்திக் சர்மா ஆட வச்சானுங்க? ஏன்னா இவனுக்கு வந்து 28 கோடி போட்டு பிரசாந்த் தெரியும் கார்த்திக் சர்மா வாங்கிட்டானுங்க. 2 பேரும் ஃபர்ஸ்ட் மேட்சே வெளியே உட்கார வச்சுட்டா சந்தி சிரிக்கும். இவன் ஆக்ஷன் ஃபெயிலியருங்கிறது நல்லா தெரிஞ்சுனதுக்காக ஃபோர்ஸ் பண்ணி ஊரில் பட்டேல் உட்கார வச்சுட்டு கார்த்திக் சர்மா ஆட வச்சிருக்கானுங்க. இது ஒண்ணுதான் லாஜிக்கல் ரீசன். இவனுங்க செஞ்ச தப்ப மறைக்கிறதுக்காக கார்த்திக் சர்மா ஆட வச்சிருக்கானுங்க. கார்த்திக் சர்மா கேன் பிளே பெட்டர் ஊரில் மைட் ஃபெயில். பட் இப்போ இருக்கும் உங்களுக்கு டேட்டா என்ன? ஊரில் பட்டேல் வந்து கடைசியா விளையாண்ட வரைக்கும் நல்லா விளையாண்டுருக்கான். கார்த்திக் சர்மா நீ டெஸ்டே பண்ணல. அப்ப யாரு நீ ஆப்வியஸ்லி செலக்ட் பண்ணுவ? ஊரில் பட்டேல் தான் செலக்ட் பண்ண. ஏன் பண்ணல? காரணம் ஏன்னா சந்தி சிரிக்கும். 28 கோடி போட்டு வாங்கிட்டு வந்தானுங்க. இவனுக்கு ஒருத்தனை கூட ஆட வைக்கலங்கிற ஒரே காரணத்துக்காக அவனை வந்து ஆட வைக்கல. நீங்க
கரெக்ட். நீங்க நல்ல டேட்டான்னு ஒரு பாயிண்ட் சொன்னீங்கல்ல. இவனுங்க ஆ. டேட்டாலாம் நோட்டே பண்றதில்ல. நியாயமா டேட்டா இருக்கிற இவனுங்க வந்து இன்னும் இந்த ஃபேமிலி மென்டாலிட்டி தான் இருக்கானுங்க. மேட் ஹென்ரி ஏன் எடுத்தானுங்கன்னா, சி ஜேக்கப் டஃபி நியூசிலாந்து பிளேயர் தான். நம்ம நியூசிலாந்து கோட்டான்னு கூட சொல்ல முடியாது. மேட் ஹென்ரி ஏன் எடுத்தானுங்கன்னா, ஃபேமிலி கோட்டா தான். சிஎஸ்கேல ஏற்கனவே ஆடி இருக்காப்ல 2015ல. அதுவும் ஏதோ அவன்லாம் மெயின் பவுலரா இருந்ததே கிடையாது. சிஎஸ்கேல ஏற்கனவே ஆடி இருக்காப்ல. நம்ம ஃபேமிலிக்குள்ள இணைஞ்சிருவாப்லன்னு சொல்லிட்டு தான் மேட் ஹென்ரிக்கு போயிருக்கானுங்க. நியாயப்படி டேட்டா நம்பர் டீமா இருந்தா யாருக்கு ப்ரோ ஃபர்ஸ்ட் பீட் பண்ணுவீங்க? ஜேக்கப் டஃபி தான் நம்பர் 1 ஜேக்கப் ஜேக்கப் டஃபி தானே. பை அவர்தான். ரேங்கிங் ஹூ இஸ் ஆன் டாப் 2? ஜேக்கப் டஃபி தானே. ஜேக்கப் டஃபி தானே பீட் பண்ணோம். எசென்ஷியலி தே ஆர் ஸ்டில் நாட் அவுட் ஆஃப் த ஃபேமிலி. அதாவது எங்க சிஎஸ்கே ஃபேமிலியில யார் இந்த ஜோதியில ஐக்கியமாவான்னு நம்ம பாக்குறானுங்க. இதே ரீசன் தான் இந்த கண்டவனை கூப்பிட்டு வீடியோ போடுறதும். அவனுங்கெல்லாம் ஜோதியில ஐக்கியமாறானுங்க ப்ரோ. நீங்களும் நானும் ஜோதியில ஐக்கியம் ஆக மாட்டோம். அதனாலதான் நம்மளுக்கு கண்டுக்கிறது இல்ல. நானும் இல்ல நான் என்ன தெரியுமா யோசிச்சேன், சரி கொஞ்சம் அடக்கி பேசலாம். நம்மளுக்கு அந்த பாக்ஸ் டிக்கெட், தலக்கோட போட்டோ இதெல்லாம் கிடைக்கும். சரி கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்க வேணாம், நம்மளும் ஜால்ரா போடுவோம். அப்படியாச்சும் ஏதாச்சும் ஒரு டிக்கெட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி யோசி உட்காந்து எனக்கு டென்ஷன். உமால நான் வந்து இங்கே வந்து நான் டிவிலேயே வந்து தலை பேட்டிங் தான் ஸ்டம் கேம் வச்சு தலை ஆஸ் பாத்துக்கிறேன் ப்ரோ. நான் நேர்ல கூட பார்க்கல. இப்ப ஆர்ஆர் எடுத்துக்கோங்க. ஆர்ஆர் ஒரு மலுமட்ட பிரான்சைஸ். அவன் கப் அடிச்சு 17 வருஷம் 18 வருஷம் ஆச்சு. அவன் வந்து ராகுல் டிராவிட சாக் பண்றான். ஒரு மெகா ஆக்ஷன் ஃபக்கப் பண்ணி அவன் 9th பொசிஷன் போனதுக்கு அவன் ராகுல் டிராவிட சாக் பண்றான். இவனுக்கு பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவங்க ஃபேமிலியில ஃபிளமிங் ஒரு மெம்பரு. இவன் வந்து ஒரு கை கால் மாதிரி. கையை எப்படி ப்ரோ வெட்டி போட முடியும்? அவனுங்களாம் போட முடியாது. அதெல்லாம் வந்து கடைசி வரைக்கும் ஃபிளமிங்க கூட தான் வச்சுட்டு இருப்பானுங்க. தலை வந்து இப்போ விட்டுட்டாரு ப்ரோ. தலை இஸ் நாட் இன்வால்வ் இன் எனி கைண்ட் ஆஃப் ஸ்கவுட்டிங் ஆர் எனி கைண்ட் ஆஃப் ஆக்ஷன். இதுல எந்த இதுலயுமே கிடையாது. இது 2 நம்ம சொன்னதுதான். 2 வருஷத்துக்கு முன்னாடி தலை கால் பண்ணி சொல்லுவாரு, இந்த பிளேயர் எடு, அவரே ஸ்கவுட் பண்ணாரு. பத்திரனை யார் ஸ்கவுட் பண்ணாரு? அவர் தான் ஸ்கவுட் பண்ணாங்க. இந்த மாதிரி ரஹானே சொன்னதும் தலைதான். ரஹானே சொன்னதும் தலைதான். இந்த மாதிரி சொல்லி தலை எடுக்க வச்சு நம்ம டீம் ஓட்டிட்டு இருந்தாரு. எப்ப இவங்களை கை விட்டாரோ அப்பல இருந்து இவனுங்களால ஒண்ணுமே பண்ண தெரியல. லாஜிக்கலி என்னன்னா, பிளம்பிங் போய் விவசாயம் பார்க்கணும், தலை வந்து இந்த வேலையெல்லாம் பார்க்கணும். இதுதான் கரெக்ட். பிளம்பிங் தயவு செஞ்சு விவசாயம் பார்க்க அனுப்புங்க, தலையை வந்து இந்த வேலையெல்லாம் பார்க்க சொல்லுங்க. இப்போ அட் திஸ் பாயிண்ட் ஃபிளமிங்கோட ஃபெயிலியர் யூ ஹேவ் லைக் a 5 year ஹிஸ்டரி ஆஃப் ஃபெயிலியர். நான் வந்து இப்போ நேற்று இன்னைக்கு நடந்ததை சொல்லலை. சிஎஸ்கே தவிர ஃபிளமிங் மேனேஜர்ஸ் 2 more டோர்னமெண்ட்ஸ். 2 டோர்னமெண்ட்லையும் ஃபெயில். அந்த 2 டோர்னமெண்ட்லையுமே 6 டீம் தான் ஆடுறானுங்க. அதுல 4th பொசிஷன் வருவாப்புல கஷ்டப்பட்டு முக்கி அப்புறமா போயிட்டு ஃபைனல் போனதே கிடையாது எந்த டோர்னமெண்ட்லையுமே. இதுல வந்து பெருமை பண்ண வேற வெளியே வந்துட்டு நாங்க வந்து பிளே ஆஃப் போயிட்டோமா அப்படின்னா, டே மொத்தமே ஆடுறதே 6 டீம் தான்டா. இதுல நீ பிளே ஆஃப் போலன்னா தான்டா கேவலம். அந்த ஆப்டிமிசம் இருக்கு பாத்தீங்களா பிளமிங்கிட்ட, எதுவுமே அவன் ரியாலிட்டியை வந்து கிராஸ்பே பண்ணிக்க மாட்டான். அப்புறம் போன வருஷம் என்ன பண்ணா, இந்த பாதி சீசன்ல செருப்படி வாங்கிட்டப்ப வீல் சி இந்த எண்ட்ல தான் முடிச்சோம், வேற எதுவும் பண்ணல. சரி, ரஹானே எல்லாம் ஏன் ரிலீஸ் பண்ணாங்க இன்னைக்கு நான் வரைக்கும் ஐடியா இல்ல. சிஎஸ்கேல இருக்கும்போது நல்ல பிளேயர் ரஹானே. அந்த ராய்டு உத்தப்பா ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ரஹானே வந்து கடைசியில கேகேஆர் 1 crore எடுத்துருப்பானுங்க. ரஹானே நம்ம வச்சிருந்தோம்னா போன வருஷம் அவன் பேக்கப் கேப்டனாவாச்சா இருப்பான். அதே மாதிரி ஏசல்வுட் ரிலீஸ் பண்ணாங்க. நிறைய ரொம்ப காஸ்ட்லியான பாயிண்ட். ஹேசல்வுட் 8.5 கோடி விட்டானுங்க பாத்தீங்களா? இவனுங்க நம்ம என்ன சொல்ல முடியும்? ஹேசல்வுட் 8.5 கோடிக்கு விட்டுட்டு 7 கோடிக்கு யார் எடுத்தான் தெரியுமா? கான்வே. 9.25 கோடி போன வருஷம் யார் எடுத்தாங்க? அது அஸ்வின். ப்ரோ அது ஏன்னா அவர் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ப்ரோ. டிஎன்பிஎல்ல ஓப்பனிங் ஆடி இருக்காரு. என்ன ப்ரோ நீங்க ஓப்பனிங் பேட்ஸ்மேனுக்கே 9 crores கொடுக்க மாட்டீங்களா நீங்க? இந்த மேட்சே வந்து 6 விக்கெட் போயிடுச்சு ப்ரோ. உள்ள ஒரு போட்டோ எடுத்து அனுப்புறான் பாருங்க உங்களுக்கு. 2 பேரும் சிரிச்சிட்டு வரானு ப்ரோ. மைக்கஸையும் ஸ்டீவன் சிரிச்சுட்டா சாதா ஸ்மைல் இல்ல, அப்படியே அவனுங்களுக்கு எதுவுமே, அதாவது அந்த சிறுத்தை சிவா இந்த படம் கங்குவா படம் முடிச்சுட்டு பாசிட்டிவா இருக்காங்க, எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்கு. அந்த மாதிரியே தான் ப்ரோ இருக்கான். சிறுத்தை சிவா ஆஃப் சிஎஸ்கே. சிவா சிஎஸ்கே 2 பேர் இருக்கானுங்க. ஆஃப் ஃபீல்டு வந்து ஃபிளமிங், அப்படியே ஆன் ஃபீல்ட்ல வந்து போஸ்ட் மேட்ச் இன்டர்வியூல ஒருத்தர் மைக்கு நீட்டுவாங்க. அவர் ஒருத்தர் சித்த சிவா வருவார் பாருங்க. வந்து 14 points இஸ் இனஃப்னுவாரு. அதுக்கப்புறமா 50 runs இஸ் நாட் அ பிக் மார்ஜின் வாரு. அவரும் சித்த சிவா தான். லைட்டா அப்படியே மூடிடுவாரு. நம்மால ருத்ராஜ் அப்படியே மூடிடுவாரு. இல்ல ப்ரோ, நம்ம பேச வராது சரிங்களா? மூடிட்டு இருக்கணும் ப்ரோ. ஆனஸ்டா சொல்றேன் கேளுங்க, பேச வர எல்லா கேப்டனுமா போய் இன்டர்வியூ நீங்க எழுதி கொடுக்கணும் ப்ரோ. கொடுக்காத இன்டர்வியூ எழுதி கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க போறதுக்கு முன்னாடி எழுதி கொடுங்க, அவன் கரெக்டா பேசுவான். நீங்க சும்மா திடீர்னு மைக் கட்டினா அவன் அப்படிதான் பண்ணுவான். ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் போட்டாங்க பாத்தீங்களா? நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டிங் அப்போ 4 விக்கெட் விழுந்திருக்கும். அப்போ அவங்க வந்து கரெக்டா பிளான் பண்ணிருக்கலாம். இப்போ 7 overs தான் இப்போ அந்த ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் போட்ட டைம்ல. சோ விக்கெட்ஸ் போயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து 3 பேட்ஸ்மேன் தான் இருக்கிறோம். சோ நம்ம வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி ஆடி கடைசி 5 overs ஆக்சிலேட் பண்ணி ஆடி இருக்கலாம். அந்த பிளானிங் எதுவுமே கரெக்டா கன்வே ஆகாத மாதிரி. இப்போ தூபே வந்து இறங்குறாரு, விக்கெட் ஆகி இறங்குறாரு, ஃபர்ஸ்ட் பாலே 6 அடிக்க போறாரு. எனக்கு அதை பார்க்கும்போது பயமா இருக்கு. ஏன் ஃபர்ஸ்ட் பாலே 6 அடிக்க போறான்னு பார்த்து பயமா இருந்தது. பார்த்தா எல்லா பாலும் அட்டாக் ஏறுறாங்க. சோ அந்த விக்கெட் போனதுக்கு அப்புறம்
கரெக்ட். அதான் ப்ரோ. மேட்ச் அதான் சிச்சுவேஷனுக்கு நான் யாருமே ஆடுன மாரி தெரியல. சயீத் ப்ரோ சொன்ன மாரி தான். அதாவது இவனுங்க வந்து எப்படியாவது அடிச்சு 200 ரன்ஸ் போனா தான் நமக்கு ஒரு சான்ஸ் இருக்குன்னு இவனுக்கு மைண்ட்ல இருக்கு. நீங்க சொன்ன மாரி இப்போ நடுவுல மட்டைய போட்டிருந்தோம்னா, முக்கி 160, 170 வந்திருப்போம். அதான் வந்து நடந்திருக்கும். 160, 170னாலும் மேட்ச் லாஸ் தான். இப்போ நீங்க சொன்னதுக்கும் இன்னைக்கு நடந்ததுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, நம்ம 12 ஓவர்ல தோத்தது வெர்சஸ் ஒரு 15, 16 ஓவர்ல தோத்துருப்போம். என்ஆர்ஆர் ஹெல்ப் ஆமா. பண்ணும். எஸ். பட் இன்னைக்கு எப்படி பார்த்தா லாஸ் தான். அது வந்து உண்மை. இவனுங்க வந்து சையத் ப்ரோ சொன்ன மாரி இவனுக்கு என்னன்னா, தே நோ பேட்டிங் யூனிட் நோஸ் தட் வி ஆர் பவுலிங் வீக். ஆக்ஸ் எல்லாம் உழப்பியாச்சு. நம்பி ஒரு பவுலர் ஒரு கண்ட்ரோல் பண்ற பவுலர் மேல நம்மகிட்ட ஆள் இல்ல. ஸோ இப்போ நம்ம 200 அடிச்சாதான் நமக்கு ஒரு சான்ஸ் இருக்குன்றப்போ பேட்டிங் ஆர்டர் வில் ட்ரை டு கோ ஃபார் 200 தான். அதுதான் வந்து அவங்களுக்கு இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனுமே. எல்லாருமே ஃப்ரீயா ஆடுங்கன்னு தான் சொல்லியிருப்பானுங்க. பட் இதே எங்க தலை இருந்ததுன்னா ஒரு தடவை தடவி ஒரு 170 கொண்டு போய் விட்டு நேக்கா ஆமா. 18 ஓவர்ல தோத்துருப்பாரு. நான் வந்து ஜெயிச்சிருப்பாருன்னு நான் சொல்லல. 18 ஆமா. ஓவர்ல தோத்துருப்பாரு. இது எப்போ ஹெல்ப் பண்ணும்னா, நம்ம ஒருவேளை ஒரு 6, 7 மேட்ச் ஜெயிச்சிட்டோம்னு வைங்களேன், கடைசியில நெட் ரன் ரேட்ல ஹெல்ப் பண்ணும். இப்போ இன்னைக்கே அவுட், நெட் ரன் ரேட் அவுட் இன்னைக்கே. 8 ஓவர் லாஸ்லாம் ஆல்ரெடி ஒரு மிகப்பெரிய பின்னடைவு தான். இதுக்கப்புறம் ஆமா. வந்து ஜெயிக்கிறதுல தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டெடி ஹேண்ட் வேணும். அந்த ஸ்டெடி ஹேண்ட் இல்ல லைனப்ல. அண்ட் அந்த ஸ்டெடி ஹேண்ட் ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறதுக்கு பவுலிங்கும் இல்ல. அவ்வளவுதான் இவங்களால பண்ண முடியும் இன்னைக்கு வந்து. பட் ஒன் குட் திங் இஸ் ஃபர்ஸ்ட் டே எவ்ரிதிங் காட் எக்ஸ்போஸ்ட் மை ஒப்பீனியன். பெரிய வெடிகுண்டு ஒண்ணு வந்து சிஎஸ்கேல இருக்கு. அது வந்து ஃபீல்டிங். மொர மகா மட்டமான ஃபீல்டிங். மகா மட்டமான ஃபீல்டிங். நம்மகிட்ட ஃபீல்டரே கிடையாது. அத்லெட்டிக் சூப்பரா பறந்து பந்து பிடிக்கிற முன்னையாச்சும் இந்த ரச்சின் ரவீந்திரா, கான்வே இவெல்லாம் இப்ப எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அத்லெட்டிக்கான ஃபீல்டர் யார்? ருத்ராஜ் கைக்வாட் ஓரளவு பிடிப்பான். திவால் நல்லா பிடிப்பான். டெவல் பெரிஸ் வந்தானா பிடிப்பான். அது ஆமா. இந்த மாதிரி அதாவது கார்த்திக் சர்மா வந்து கீப்பரு. இன்னைக்கு ஒரு ஓ. அழகான கேட்ச். அதை தட்டி விட்டு ப்ரெஷர்ல என்ன தட்டுறோம், பால கூட போய் சேஸ் பண்ணல, 4 போயிடுச்சு. ஆமா. மேட் ஹென்ரி அவனுக்கு ஃபீல்டிங், அவன் பவுலிங் தான் வராது, ஃபீல்டிங்கும் வரல. சிவண்டுமே ஃபீல்டிங்கே இப்பதான் நிக்க வைக்கிறாங்க. அவன் எப்பயுமே இம்பாக்ட் பிளேயர்ல தான் இருப்பான். சர்ஃபராஸை விட்டேன். சர்ஃபராஸ் ஒரு கேட்ச் ஆமா. நல்லா தான் பிடிச்சான். பட் இருந்தாலும் பாயிண்ட்ல ஒரு பால் வந்துச்சு. அதான் சேஸ் பண்ணி வேற ஃபீல்டரா இருந்தா கண்டிப்பா ஓடி போய் டைவ் அடிச்சு அந்த கேட்ச் ட்ரை பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் அவன் ட்ரையே பண்ணல. ஆப்வியஸ்லி அவரோட அந்த பாடி கோஆப்ரேட் பண்ணாது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபீல்டிங் நிறைய வாட்டர் இருக்கு ப்ரோ. நீங்க அது எல்லாமே எக்ஸ்போஸ் ஆகுது ப்ரோ. எனக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கு ப்ரோ. ஐ see a lot of good things happening in RCB. அது எனக்கு எரிச்சலாகுது. they are doing many things right bro. ரீசன் சொல்லிடுறேன். ஆர்சிபி வந்து 2017, 18, 19 அவுட். வாஷ் அவுட்னா வாஷ் அவுட். ஒரு சீசன் வாஷ் அவுட். ஆஃப்டர் தட் ஒன்லி தே எவாலுவேட்டட். நம்ம அதாவது தே எவாலுவேட்டட் பிகாஸ் ஆர்சிபி 2019ல தே டிடன்ட் ஹேவ் எனிதிங். ஒரு கப்பு கூட கிடையாது. ஸோ தே ஹேட் அட் அ பாயிண்ட் தேவர் அட் அ கிராஸ் ரோட்ஸ். இதுக்கு மேல கோலியை கேப்டனா வச்சு கண்டினியூ பண்ணா நமக்கு நடக்காது. இதுக்கு மேல இதே மாதிரி டீம் வச்சு போனா நமக்கு நடக்காது. அந்த ஆராய்ச்சி பண்ணவன இருங்க, ஃபர்ஸ்ட் சிரிக்காதீங்க. சிரிக்காதீங்க, இருங்க. இந்த ஆராய்ச்சியில யாரா அவனை பண்ண சொன்னா கேட்டுருங்க. நாங்க எவ்வளவு ஜாலியா இருந்தா தெரியுமா அப்பலாம். சிரிக்காதீங்க, பேசி முடிச்சுக்கிறேன். வாழ்க்கை எவ்வளவு நல்லா இருந்துச்சு தெரியுமா ப்ரோ அப்பலாம். சரி, அதே மாதிரி கேப்டனா இருக்கும். அதே மாதிரி சிஎஸ்கே ஷுட் ஹிட் ராக் பாட்டம். 2025ல ஹிட் பண்ணது கூட இவனுங்க ராக் பாட்டமா கவுண்ட் பண்ணாம ரோர் ஈவெண்ட்டை வச்சு மழுப்ப பாக்குறானுங்க. எஸ், உங்கள்கிட்ட லெகசி இருக்கு. ஆர்சிபி இருந்ததை விட 10 டைம்ஸ் உங்களுக்கு லெகசி இருக்கு. ஆக்சுவலி 0 into 10 இஸ் மோர் தேன் 10. ஓகே, அது கூட இல்லை. பட் ஆர்சிபியோட இன்ஃபினிட் டைம்ஸ் உங்களுக்கு லெகசி இருக்கு. பட் அதை வச்சுட்டு உங்களால 2-3 வருஷம் தான் தாக்கு பிடிக்க முடியும். ஒரு 1 இயர் மழுப்பிடலாம். 2025 அவுட்டு, 2026 ரோர் ஈவெண்ட் வச்சலாம். 2027ல ரோர் ஈவெண்ட் வைக்க முடியாது. இன்னொரு 2 சீசன் நக்கிட்டு போனாதான் ஆர்சிபி மாதிரி ராக் பாட்டம் ஹிட் பண்ணாதான் தே வில் அட்லீஸ்ட் சாக் ஃபிளமிங். அந்த லெவல் ஹிட் ஆகி ஆகணும். வேற வழியே கிடையாது. இதாவது கவாட்டி மேட்ச் தான். அடுத்து சேப்பாக் மேட்ச்ல ஒருத்தர் வெளியே வருவாப்ல, இன்டர்வியூலாம் எடுப்பாங்க. ஏ எங்க தலைவர் 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருந்தா தெரியுமாடான்னு பேசுவாப்ல. நீ 2010ல இல்ல ப்ரோ. இவனுக்கு 2010ல சவுத் ஆப்பிரிக்கா போனான்னு சொல்றீங்களே, போன வருஷம் SA20 ஃபிளமிங் சவுத் ஆப்பிரிக்கா போனான். அத பாத்தியா? அதுக்கு முன்னாடி வருஷம் சவுத் ஆப்பிரிக்கா போய் அடி வாங்கிட்டு இருக்காண்டா. அத பாரு கொஞ்சம். அத பத்தி யாராச்சும் பேசுடா தயவு செஞ்சு. யாருமே அத பத்தி பேச மாட்டேங்கிறீங்க. இன்னும் அது எந்த காலத்தால கிமுல நடந்ததால இந்த டைம் அதே டயலாக் யூஸ் பண்ணா வெடிச்சிரும்னு தெரியும். வேற டயலாக் ஏதாவது எடுத்துட்டு வராங்க. வெயிட் பண்ணுங்க. வேற என்ன? ஒன்லி பாசிட்டிவ்ஸ் வாஸ் முடிஞ்சது. சீக்கிரம் முடிச்சு விட்டாங்க. என்னால ரொம்ப நேரம் உட்காந்து பார்க்க முடியல. அதுதான் பாசிட்டிவ். இல்ல, கலீல் அஹ்மத் பவுல்ட் வெரி வெல். அன்ஷுல் கம்போல் வாஸ் ஆல்சோ குட், டீசென்ட்லி குட். அது எல்லாத்தையும் மேட் ஹென்ரி அண்டன் பண்ணிட்டே வந்துட்டு இருந்தான். கலீல் அஹ்மத் ஒரு நல்ல ஓவர் போட்டா மேட் ஹென்ரி வந்து இந்த வாங்கி அப்படின்னு சொல்லிட்டு ரன் கொடுத்துட்டு. என்னன்னா இந்த சாம்சன் எப்படி தெரியுமா ப்ரோ கிடைச்சான்? சாம்சன் வந்து அடம் பிடிச்சானா சிஎஸ்கே தான் போவான்னு. புரியுதுங்களா? இல்லன்னா இவங்க எல்லாம் இந்த ட்ரேட் எல்லாம் முடிச்சிருக்க மாட்டாங்க. சாம்சங் வந்து வேற இடத்தெல்லாம் கேப்டன்சி ஆஃபர்லாம் வந்துச்சு.
அதெல்லாம் வேணாம். ஆமா. நான் சிஎஸ்கே தான் போவேன்னு அடம் புடிச்சதுனால தான் இவங்களுக்கு கிடைச்சது. இவங்கலாம் பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக்லாம் பண்ணிலாம் சாம்சன வர வச்சிருக்க மாட்டாங்க. இந்த ஏஆர் ஸ்ரீகாந்த் வந்து அவரு பெரிய ஜித்து. அவரு எங்கேருந்தோ போய் ஆள புடிச்சுட்டு வந்துருவாரு, இத புடிச்சுட்டு வந்துருவாரு. என்னென்னமோ பேசுனாங்க. அ இது இந்த இந்த மாரி ஒரு ஆக்ஷன்லயே கரெக்ட்டான ஒரு பவுலர்ஸே கரெக்ட்டா எடுக்கலங்கிறப்ப, எனக்கு எனக்கு என்ன டவுட் வருதுன்னா, இவங்கலாம் வந்து வேற டீம்ல இருக்க வரைக்கும் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க போல. இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்க்குலாம் எழுதுவாங்கல்ல, யுபிஎஸ்சி எக்ஸாம்லாம். நல்லா படிச்சு வேலைக்கு போய் உட்கார்ந்துட்டு வேலை செய்ய மாட்டாங்க. அந்த மாரி சிஎஸ்கே வந்து ஒரு கவர்ன்மென்ட் ஜாபா பார்த்துட்டு வந்து எப்படியோ இங்க பிளேஸ் ஆயிட்டு, அதுக்கு மேல வேலை செய்யறத நிறுத்திடுறாங்கன்னு எனக்கு என்னமோ ப்ரோ, தோணுது. நீங்க உங்க பிரான்சைஸ கவர்ன்மென்ட் மாரி தான் ரன் பண்ணிருக்கீங்க. அப்புறம் ஏன் அவன் வந்து வேலை பார்க்கணும்? ஃபேமிலி, லாயல்டி இதெல்லாம் வச்சு தான் நீங்க வந்து கோச்ச வச்சுக்கிறீங்க, டீம் எடுக்கிறீங்க, மேட் ஹென்ரி ஒரு டஃபி எடுக்கிறீங்க, ஃப்ளெமிங்க சாக் பண்ண மாட்றீங்க. 2025 ஆக்ஷன் ஃபக் அப் பண்ணதுக்கே ஃப்ளெமிங்க சாக் பண்ணியிருக்கணும். நியாயப்படி பார்த்தா ஒரு கொட்டை இருக்கிற பிரான்சைஸா இருந்தா தூக்கியிருப்பானுங்க. ஹூ இஸ் த ஸ்போக்ஸ் பெர்சன் ஃபார் சிஎஸ்கே ஹூ வில் ஆன்சர் கொஸ்டின்ஸ்? ஏன் டஃபி எடுக்கல? நான் என்ன கேட்கிறேன், சரி டஃபி இதுக்கு மேல ஏன் டஃபி கேவலமா போட்டு எடுக்கல இல்ல, ஏன் டஃபி உங்க பிளான்ல இல்ல? அதான் என்னன்னா, சரிடா ஓகேடா. நீ டஃபி வந்து இதுக்கு மேல கேவலமா கூட போட்டேன்டா. இன்னும் 10 மேட்ச் கேவலமா போட்டோம். மேட் ஹென்ரி சூப்பரா போட்டோம். ஜாக் உன்ட்ட காசு இருந்துச்சு. 2 கோடி தான். நீ உன்னை எடுத்து வைக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 T20 பவுலரு. உன்னை எடுத்து வைக்கிறதுல ஏன் அப் எடுத்து வைக்கல? வை யூ டிட்? உனக்கு ஜாக் போல்ஸ் இஸ் த நான் சிம்பிளா இன்னும் அத விட கிளியரா கேட்கிறேன். உனக்கு பேடுல தூக்குறதுல என்ன பிரச்சனை? நீ எடுக்க வேண்டாம். அவன் 5 கோடி போயிட்டான். அவன் பட்ஜெட் மீறி போயிருச்சு உட்ரு. பேடுல தூக்குறது உனக்கு என்ன பிரச்சனை? விச் மீன்ஸ் அவனுக்கு அதுலயும் பிளான்லயே இல்ல. ப்ரோ அதுல என்ன தெரியுமா? மீசையில மண் ஒட்டாத மாரியே நடிக்குது. இந்த ஃபேக் ஆப்டிமிசம் குடுக்குறாங்க தெரியுமா? அது எனக்கு எரிச்சலாவுது. இந்த ஏஆர் ஸ்ரீகாந்த் வந்து முடிஞ்ச அடுத்த நாள் வந்து அந்த சிகார் எல்லாம் வச்சுட்டு அப்படி கெத்தா ஒரு ஸ்டோரி போடுறாப்ல. அப்புறம் ஏதோ ரசல் வராப்ல அது இதுன்னு சொல்லி ஸ்டோரி போட்டாப்ல. அதுவும் வரல. சும்மா அது ஒரு ஒரு ஃபேக் ஓபிஎம் வந்து செல் பண்றாங்க ப்ரோ நல்லா உங்களுக்கு எல்லாத்துக்குமே. உங்களுக்கு பாக்ஸ் டிக்கெட் கிடைக்காது. நமக்கு தோனி போட்டோ கிடைக்காது. எழுதி வச்சுக்கோங்க. நான் தோனி ஏஐல தான் எடிட் கிடைக்காது. பண்ணிக்கிறேன் ப்ரோ. தோனி ஷர்ட்லெஸ்ஸா இருந்து நான் அவர கட்டி பிடிக்கிறது ஏ ஏஐல எடிட் பண்ணிக்கிறேன் ப்ரோ. ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. விடுங்க ப்ரோ. பூசி மொழுகுறவனுங்களுக்கு நடுவுல எவனாவது ஒருத்தனாவது இந்த இந்த மேட்ச்லாம் ரிசல்ட்ட பார்த்துட்டு, அப்பாடா! இவன் ஒருத்தனாச்சும் கரெக்ட்டா நம்ம மனசுல இருக்கிறத பேசுறானேன்னு பார்க்கறதுக்கு தான் நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கோம். இவனுக்கு என்ன மாரி ஆள வந்து சிஎஸ்கேல வந்து இப்ப என்டோர்ஸ் பண்றாங்கன்னு சொல்லி பாருங்களேன். நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நம்ம ஃபேன்ஸ்லாம் நல்ல மெச்சூரான ஃபேன்ஸ் தான் ப்ரோ. ஒண்ணும் கிடையாது. நீங்க வந்து அந்த டைரக்ட் கம்பேரிசன் பண்றாங்க. இந்த ராம் விஜய்ன்னு ஒருத்தர் இருப்பான்ல. இவன் தம்பி விராட் கோலி தம்பி அவரு. ஆமா. விராட் அவன் கோலி. அவன் கமெண்ட்ஸ்ல போய் பாருங்க. ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் அவன பயங்கரமா அப்ரிசியேட் பண்ணுவாங்க. அவன சப்போர்ட் பண்ணுவாங்க. சூப்பர் மாஸ் தல நீ அந்த மாரி பேசிட்டு இருப்பாங்க. ஆதர்ஸ் நம்ம சைடுல நம்ம கிட்ட ஒரு கேண்டிடேட் இருக்கு ஆதர்ஸ். நம்ம சைடு அவன ராம் வந்து விஜய். அவன வந்து அவன் தான் நம்ம டீமோட ராம் விஜய். அவன வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸே திட்டுவாங்க. "நீ கொஞ்ச நேரம் சும்மா இருடா. உனக்கு ஒண்ணும் தெரியாது" அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருடான்னு சொல்லுவாங்க. ஆர்சிபி வந்து அந்த ராம் விஜயாவ அவன 10 கிலோமீட்டர் பவுண்டரிக்குள்ள கூட வரவிட மாட்டாங்க மேனேஜ்மென்ட் கிட்ட. ஆனா இந்த ஆதர்ஸ கூப்பிட்டு சிஎஸ்கே வந்து என்டார்ஸ் பண்ணுது. இவ்ளோ மலுப்பட்டியா ஏன்னா, நீ தான்டா கரெக்ட்டான ஆளு. இவனுங்கள இதே மாரி தான் வச்சிருக்கணுங்கிற மாரி அவனுங்க பிளான் பண்றாங்க. நீங்க இதுக்கு நான் வச்சிருங்க. ஆதர்ஸ என்ன வேணா திட்டணும். பண்ணுங்க. தோனி வரலனா நக்கிட்டு போயிரும் உங்க வேல்யூவேஷன், டிக்கெட், வியூவர்ஷிப் எல்லாமே நக்கிட்டு போயிரும். இல்ல யார ப்ரோ. வேணா நீங்க என்டார்ஸ் இல்ல பண்ணுங்க. இது ப்ரோ ஜெயிச்சா வியூவர்ஸ் வரும் ப்ரோ. ஒண்ணும் கிடையாது. ஏன்னா இன்னைக்கே பாத்தீங்கன்னா, கவுஹாத்தி வாஸ் ஃபுல்லி ஃபில்ட் ஆஃப் சிஎஸ்கே ஃபேன்ஸ். இட் வாஸ் ஃபுல்லி yellow இன் கலர். சிஎஸ்கே தோக்க போறப்ப கூட ஒரு விக்கெட் எடுத்தா எல்லாம் சிஎஸ்கே கத்துறானுங்க. இட் இஸ் தேர். தே ஹேவ் சம் ஹோப் ஆன் சிஎஸ்கே. அதெல்லாம் பிரான்சைஸ்ல இல்லாம கிடையாது. பட் யூ ஹேவ் டு டெலிவர். யூ கேன் பி லூசிங் லைக் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ், ஆர்சிபி பழைய ஆர்சிபி இந்த மாதிரிலாம் நம்ம வந்து லூஸ் பண்றதா யூ லூஸ் தட் ரெப்புடேஷன். சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். தோனி வந்து இது சரி பண்ணிடுவார். தோனி வந்து ஆஸ் அ பிளேயராவோ வந்து இல்ல கேப்டனாவோ வந்து சரி பண்ணுவான்னு யோசிக்க கூடாது. தோனி வந்து சிஎஸ்கே ஒரு சிஇஓ மாதிரி ஒரு பொசிஷன்ல போகணும். ஒரு பார்ட் ஓனரா மாறணும். அவரு எல்லாத்தையும் டிரைவ் பண்ணணும். இந்த இந்த கோச் எல்லாம் அடிச்சு துரத்திட்டு ஒரு மென்டார் மாதிரியோ இல்ல சிஇஓ மாதிரி ஏதோ ஒரு டாப் பொசிஷன்ல எல்லா டெசிஷன் மேக்கும் அவரை சுத்தி வர மாதிரி ஒரு பொசிஷன்ல இருந்தா மட்டும்தான் இந்த டீம் வந்து ஒரு லாங் டேர்ம்ல வந்து நம்ம ஃபாலோ பண்ண முடியும். அதை ஜெயிக்க வைக்க முடியும். ஏன்னா அவரோட கிரிக்கெட்டிங் பிரெயின் உள்ள இருந்தா மட்டும்தான் ப்ரோ. இந்த நியூ ஏஜ் மாறி இருக்கலாம். பட் இருந்தாலும் ஹி கேன் அடாப்ட் அவுட். அதுக்குன்னு டீம்ஸ் கூப்பிட்டு அவரோட சஜஷன்ல கொடுக்கலாம். பிளேயர்ஸ் அவரை வந்து இன்னும் இது பண்ணலாம். இன்னுமே கூட ப்ரோ, மென்டார் பண்ணலாம். நியூ ஏஜ்ல கப்பே அடிச்சார் ப்ரோ. இம்பாக்ட் பிளேயர் இன்ட்ரோடியூஸ் பண்ண அப்புறம் தான் ப்ரோ கப் அடிச்சோம். கரெக்ட். அதெல்லாம் அவர் சோ அடாப்ட் பண்ணிக்குவாரு. அதெல்லாம் மேட்டர் இல்ல. என்னன்னா ஃப்ளெமிங் மாரி அவனும் இருக்க மாட்டான். அதான் மேட்டர். ஃப்ளெமிங் லெவலுக்கு நம்மளுக்கு தத்தியா இருக்க மாட்டான். நம்மளுக்கு என்னன்னா தோனி ஆஸ் அ பிளேயரா கேப்டனாவோ அதை வந்து நம்ம கேட்க கூடாது. நம்ம கேட்க வேண்டியது வந்து he should be like a CEO or a owner or some other position where every decision comes through தோனி. அதுதான் வந்து நடக்கணும். அதனால நம்ம எனக்கு நம்ம இது எவ்ரி வந்து டெசிஷன் கூட வேணாம் ப்ரோ.
ஆக்ஷனுக்கு முன்னாடியாவது தயவு செஞ்சு உங்களோட பேப்பர்லாம் கிழிச்சு போட்டு அவர் சொல்ற 2 துண்டு சீட் எழுதிட்டு போங்க. அதை விட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வருவீங்க. இல்ல இப்ப நீங்க பெர்ஃபார்ம் தோனி ஷுட் பண்றத விட. கோ சிட் இன் ஆக்ஷன் ப்ரோ. ஆ. இவனுங்க அங்கேயும் போய் ஃபோல்ட் ஆகுறானுங்க. காவியா மாரட்ட உரட்ட வாங்கிட்டு 2 பேரும் மேட்ச் 2 பேரும் டீம் ஒழுங்கா எடுக்கல. அதுதான் விஷயம். 2 பேர் தோனி ஷுட் கோ சிட் இன் தி ஆக்ஷன் ப்ரோ. ஆக்ஷன்ல போனது கூட இப்ப நம்மளால எதுவும் மாத்த முடியாது. இப்ப கரண்ட் ஸ்ட்ராட்டஜியை கூட சரியா டே பண்ணலையோன்னு எனக்கு தோணுது ப்ரோ. சூரியவம்சிக்கு வீக் ஜோன் அந்த இடத்துல டார்கெட் பண்ணி பவுல் பண்றதோ இல்ல அந்த அதுக்கெல்லாம் மாதிரி bowling நீங்க எடுத்துருக்கணுமே. டேனி ப்ரோ எவ்வளவு ஸ்ட்ராட்டஜி கொடுத்தாலும் நல்ல பால் போடணும். இங்க பாருங்க மேட் ஹென்றி நீங்க 130 தான் போட்டுட்டு இருந்தான். 134 ஆமா. 133 இவ்வளவுதான் போட்டுட்டு இருந்தான். நீங்க வந்து ஹிட் த டெக் பவுலர் நல்லா ஒரு 145 போட்டு அடிக்கிற மாதிரி எந்த பவுலர் இருக்கு அவங்ககிட்ட? ஜோஃபர் ஆர்ச்சர் பேஸ் எப்படி பறக்குது பாத்தீங்களா? ஸ்விங்ல மூவ்மெண்ட் அவன் வந்து வந்து பேசும் வருது. ஜோஃபர் ஆர்ச்சர் வந்து 100 நிக்கிறான், அடிக்கிறான் போட்டா பாவம் 100 பேட் விடுறான். ஒரு பால பயந்து ஆடிட்டு இருக்கான். அவன் கரண்டே காண்ட பண்றான், ஃபுல்லா சொருகிட்டு இருக்கான் பால் எடுத்துட்டு Bro, வந்து. அதான் சொல்றேன்ல, ஹிட் த டெக் ஓப்பனிங் பவுலர் இல்லையே பவுலிங் உங்ககிட்ட. அண்ட் டெத் பவுலிங் கம்ஸ் டவுன் டு பேஸ். நீங்க வந்து ஆமா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள்ட்ட பேஸ் இருக்கணும். அதுக்கப்புறமா தான் லைனு லென்த்து யாக்கரு எல்லாமே. நீங்க பேஸ் இல்லாம எவ்வளவு முக்குனாலும் பேட்ஸ்மேன் டைம் கொடுத்தீங்கன்னா he will adapt to it and hit. நீங்க ப்ரோ வந்து பவுலிங்ல எடுத்ததுலயே உங்களோட மேக்ஸிமமே 140 கிராஸ் ஆகலைன்னா யூ லேக் தட் பேசிங் பேஸ் பவுலர். இதைத்தான் பல வருஷமா சொல்லிட்டு இருக்கோம். தேஷுவே இருந்தது எதனாலனா தேஷு ரன் கொடுப்பாப்ல விக்கெட் விழுந்துரும். ஏன் காரணம் என்ன? தேஷு வந்து 145 கிளிக் பண்ணுவாப்ல. புரியுதுங்களா? ஆமா. லைக் எப்பயுமே அந்த ரா பேஸ் வந்து கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும் ப்ரோ. அது இவங்க யார் தான் அடிக்க போறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏதோ ராமகிருஷ்ண ப்ரோ கோஷ் போடுவாங்க. தேஷு ஓப்பனிங்ல ரா பேஸ் போடுவாரு, எண்ட்ல 10 ரன் 140 போடுவான் ப்ரோ. இப்ப யார் இருக்கா ஃப்ரண்ட்லயும் 140 போடுறதுக்கு இல்ல, பின்னாடி யாரும் 140 போடுறதுக்கு இல்ல உங்களுக்கு. அன்ஷுல் கம்போஸும் ஸ்லோவா தான் போடுறாங்க. கலீலும் ஓரளவுக்கு 130 தான் அடிக்கிறான். இவனுக்கு வந்து அந்த ஹிட் அட்டாக் பவுலரே இவங்க கிட்ட இல்ல. அடுத்தடுத்த மேட்ச் நினைச்சாலே எனக்கு பஞ்சாப் ஆர்சிபி இவனுங்க கூட எப்படி இது வந்து அவ்வளவுதான். இங்க பாருங்க, எனக்கு வந்து என்னெல்லாமோ பேசிட்டு இருந்தோம். எனக்கு வந்து இப்போ வந்து லாஸ்ட் வுடன் ஸ்பூன் அவாய்ட் பண்ணிடுவான்ற நம்பிக்கை இருந்துச்சுன்னு பேசிட்டு இருந்தேன். எனக்கு திருப்பி அந்த ஃபியரே வந்துருச்சு. அட் திஸ் பாயிண்ட் எனிதிங் லெஸ் than 10th பொசிஷன் ஐ வில் கன்சிடர் திஸ் as a win. அவ்வளவுதான். இன்னைக்கு மேட்ச் மாதிரி எல்லா மேட்ச் இருக்குன்னு சொல்ல முடியாது. தேர் வில் பி ஆமா. பெட்டர் மேட்சஸ். ரீசன் ஏன்னா இன்னைக்கு வந்து வெரி வெரி பேட் டாஸ். அதாவது 3 மேட்ச்மே பாத்தீங்கன்னா செகண்ட் பேட்டிங் தான் வின் பண்ணிருக்காங்க. ஒண்ணு ஆமா. வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் முடிக்கிறப்ப பவுலர்ஸ்க்கு நல்லா அசிஸ்ட் பண்ணுது. செகண்ட் Due நம்ம இருக்கும். பவுலிங் போடுறப்ப டியூ பிரச்சனை வந்துருது. ஸோ இது வந்து ரொம்ப ஆமா. டாஸ் டிபெண்டா இருக்கு. இதே மாதிரி தான் அடுத்த மேட்ச்லாம் நடக்குமானா கண்டிப்பா கிடையாது. கண்டிப்பா மாற தேர் வில் பி குட் மேட்சஸ் ஃபார் சிஎஸ்கே. வி கேன் எக்ஸ்பெக்ட் சம் டெலிவரி. பட் தேர் இஸ் அ ஃபால்ட் which happened to 2-3 months ago. It is still catching on with சிஎஸ்கே. ஏன்னா எந்த டீமும் வந்து இந்த அளவுக்கு தோக்கல. இந்த டிஸ்அட்வான்டேஜ் இருந்து கூட எந்த டீமும் இந்த அடி வாங்கல. செம்ம அடி வாங்கியிருக்கோம். மொரட்டடி ஃபர்ஸ்ட் மேட்ச். அதுவும் அது எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த யார்கிட்ட? மாதிரி. டாப் 2 டீம்ஸ்ல இல்ல, போன வருஷம் 9th இருந்த டீம்கிட்ட. We can't expect ஆவரேஜ், அதாவது எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ் இருக்கணும். எல்லா மேட்சஸும் நீங்க இந்த சஞ்சு சாம்சனோ ஆயுஷ் மாத்ரேவோ இல்ல ருத்ராஜோ தே ஷுட் மேக் ஷூர் தே கன்சிஸ்டன்ட்லி டெலிவரி எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்சஸ். ஒரு ஸ்பின்னர் And வராங்க. nobody should get injured. இப்ப கலீல் வராருன்னா கலீல் வந்து நல்ல போட்டாலுமே விக்கெட்ஸா கன்வெர்ட் பண்ணும். இதெல்லாம் நடந்தா சிஎஸ்கே வந்து மேபி ஒரு இந்த வாய்ப்பு ஒரு வாய்ப்பு இருக்கலாம். இந்த டைம் சாம்பியன்ஷிப்பே அடிச்சா கூட இட் டசன்ட் சேஞ்ச் த ஃபேக்ட் தட் ஃப்ளம்மிங் திஸ் திங்க் டேங்க் திஸ் ஸ்ரீகாந்த் எவ்ரிபடி லைக் ரியலி ஃபக்ட் அப் ஃபார் அஸ். அனி ப்ரோ ஏதாவது 1-2 பாயிண்ட் சொல்லிடுங்க ப்ரோ. நான் ரேப் பண்ற மாதிரி பேசிட்டு வெங்கட் ப்ரோ ரேப் பண்ற நீங்க 2 பேரும் உங்க மனசுல இருந்த மொத்த பாரத்தையும் இறக்கி வைக்கிறீங்க கீழே. இவன் அடி எடுத்து வைக்கிறீங்க. நீங்க டேனி ப்ரோ நீங்க ஒண்ணு பண்ணுங்க. இந்த வீடியோ இருக்கட்டும். இது இல்லாம ஜெயிச்ச மேட்ச் ஒண்ணு வாங்க. அப்பதான் ஜாலியா பேசுங்க. சரி ஓகே. அதான்டா கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இப்பதானே தூங்க போவேன். ஆக்சுவலா காலையில தான் ரெக்கார்ட் பண்றதா இருந்துச்சு. எனக்கு தூக்கம் வரல. மொத்த எரிச்சலா இருக்குது எனக்கு. இவனுங்களை திட்டினாதான்டா தூக்கம் வரும்னு சொல்லிட்டு இப்பதான் ப்ரோ கொஞ்சம் அப்படியே அந்த பகபான அடிவயிறுல இருந்ததெல்லாம் கொஞ்சம் இறங்கி இருக்கு.